வெல்கம் பேக் டு ஜோன் 1. இன்றைக்கி மாலையபட்சம் டே 2ல் என்ன சமையல் சொல்லிட்டு பார்க்கலாம். சுட சுட சாதம் அடித்தாச்சு. அதுக்கு பார்த்திங்கன்னா சுண்டைக்காய் போட்டு கூட்டு மாதிரி பண்ணியிருக்கேன். இது எப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, முதல்ல பருப்பு வேக போட்டு எடுத்துக்கிட்டாச்சு. அதுக்கப்புறமா பருப்புலேருந்து தண்ணி எடுத்து ரசத்துக்கு எடுத்து வச்சுட்டு, அந்த கட்டியான பருப்பு கூட சுண்டைக்காவையும் கொஞ்சம் ஒரு 4 பச்சை மிளகாவையும் போட்டு மறுபடியும் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு, சீரகம், கொஞ்சம் பெருங்காயம், ஒரு 2 காஞ்ச மிளகா, இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் தேங்காய் கூட வச்சு அரைச்சி இந்த பருப்பு சுண்டைக்காய் வேக வச்சுருந்தோம் இல்லையா, பச்சை மிளகா, அது கூடவே திரும்பி இதில் ஊற்றிட்டு தேவையான உப்பு போட்டு கொதிக்க வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அதுக்கு தாளிப்பு கொடுத்துக்கிட்டேன். கடுகு, சீரகம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிப்பு கொடுத்துக்கிட்டாச்சு. அவ்வளோதான், சுண்டைக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ரசம் வச்சேன். இந்த ரசத்தில் பார்த்திங்கன்னா தண்ணி இருத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதில் கொஞ்சம் புளி தண்ணியை விட்டு மிளகு, சீரகம் தட்டி போட்டு உப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு கொதிக்க வச்சுட்டேன். அதுக்கடுத்து தொட்டுக்கிறதுக்கு பொரியல் பண்ணியிருக்கேன். இது பீன்ஸ் பொரியல். ஆஸ் யூஷுவல் பீன்ஸை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு, அது கூட தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகா, கருவேப்பிலை இது வரைக்கும் தாளிச்சுட்டு அதில் இந்த பீன்ஸை போட்டு உப்பு போட்டு வேக வச்சுட்டு கடைசியாக கொஞ்சம் தேங்காய் துருவலை சேர்த்து வதக்கி எடுத்தாச்சு. இதுதான் இன்றைக்கி நம்மளோட சமையல். நீங்கள் என்ன சமையல் செஞ்சீங்க, என்ன சாப்பிட்டீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.